Welcome to Chennai Fashion Institute. இன்னைக்கு நம்ம பண்ண போறது இந்த கோன் த்ரெட் வச்சு எப்படி ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது லேஸ் ஒர்க்கோட சேர்ந்தது. இது உல்லன்ல பண்ணாலும் நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். அது ஹேங்கிங்ஸ்க்கு இல்லைன்னா உல்லன் ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இது ஒரு ட்ரெஸ்ல நீங்க டிசைன் பண்ணணும் அப்படின்ற போது ஃப்ராக்கோ இல்ல சாரீஸ் பிளவுஸ் இதெல்லாம் வந்து ஒரு பார்டர் மாதிரி வச்சு நீங்க ரெடி பண்ணலாம். இல்லைன்னா அங்கங்க வச்சு நம்ம இதை டெக்கரேட் பண்ண முடியும். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கோன் த்ரெட், நீடில் நம்பர் 7 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு நாட் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு நாட் ஒன்று போட்டுட்டு 5 செயின் போட்டுக்கோங்க. 5 செயின் போட்டதுக்கு அப்புறமா அதை சர்க்கிளா மாத்துறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹோல்ல உள்ள விட்டு ஒரு சுத்தி அப்படியே எடுத்துட்டீங்கன்னா சர்க்கிள் மாதிரி வந்துடும். தெரியுதா? இப்போ இது நம்ம இப்போ பெட்டல்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக 3 செயின் போடுறோம். அப்புறம் ஒரு சுத்தி அந்த சென்டர் ஹோல் இருக்குல்ல அதுலயே உள்ள விட்டு டபுள் crochet ஒரு 5 டபுள் crochet போடணும். 1 2 3 4 5 ஒரே இடத்துல நீங்க போட்டீங்கன்னா தான் அந்த பெட்டல் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். 5 போட்டாச்சு. திருப்பி உள்ள விட்டு என்ன பண்றீங்க, ஒரு ஸ்லிப் நாட், அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்றோம். அதை ஓகே, இது ஃபர்ஸ்ட் பெட்டல். மாதிரி பெட்டல்ஸ் வந்து நமக்கு எத்தனை தேவையோ நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த பெட்டலுக்கும் அதே போல 3 செயின் போட்டு லென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டு டபுள் crochet வந்து 5 டபுள் crochet போட போறோம். சைஸ் உங்களுக்கு பெருசா வேணும்னா நீங்க ஆரம்பத்துல இருக்கிற செயின் போட்டிருக்கீங்க, மொத்தம் 5 போட்டீங்க. அதுக்கு பதிலாக நீங்க ஒரு 7 போட்டுட்டு பெட்டல்ஸ் 5 பெட்டலா கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். 5 7 அது நம்மளோட இஷ்டம் தான். பெட்டலோட சைஸ் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் வேணும்னாலும் பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் வச்சோம்னா ஒரு ஹாஃப் சாரிலயோ இல்ல சாரீஸ்லாம் அங்கங்க வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணி போடலாம். ஒரு பார்டர் மாதிரி வச்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸா நீங்க இது முடிச்சதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணி பண்ணணும். பார்டர் மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா 5 crochet போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரே ஒரு ஸ்லிப் நாட் பெட்டலை க்ளோஸ் பண்றதுக்காக முடிச்சிட்டு சாதாரணமா ஒரு செயின் ஒன்று போட்டுருங்க. போட்டு கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிட்டு இதை இழுத்து விட்டீங்கன்னா பெட்டல்ஸ் முடிஞ்சது. இது பாருங்க, அழகான நமக்கு ஒரு 3 லேயர் உள்ள ஃப்ளவர் கிடைச்சிருக்கு. இதுல சென்டர்ல நீங்க ஏதாவது பீட்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணாலும் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டும் இந்த நாட்டும் சேர்த்து கூட நம்ம இப்படி நாட் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு பிரிஞ்செல்லாம் வராது. ஸோ நாட் போட்டாச்சு. போட்டுட்டு நீங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு எத்தனை தேவையோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பார்டர்ல நீங்க வைக்கும் போது என்ன பண்ணும், இதோட சேர்த்து வச்சு ஒவ்வொன்றும் நீங்க டைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரி கலர்ஸ் நமக்கு மாத்தி மாத்தி பண்ணலாம். இல்ல ஒரே கலரா வேணாலும் நீங்க டெக்கரேட் பண்ணி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. தேங்க்யூ.